ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் அந்தியூரில் 191வது சட்டமன்ற தொகுதியாக இன்று மாலை எழுச்சி பயணம் நடைபெறவுள்ளது. தீய சக்தி திமுகவை அகற்றிவிட்டு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக ஆட்சி மலர்ந்திட எழுச்சி உரையாற்ற வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியை வரவேற்க பிரம்மாண்ட ஏற்பாடுகள் தயாராகி வருகின்றன. இது குறித்து களத்திலிருந்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கண்டிப்பாக செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்துடைய தொடர்ச்சியாக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி, அதாவது 191வது சட்டமன்ற தொகுதியில இன்று மாலை பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில எழுச்சியுரை ஆற்றுவதற்காக வருகை தர இருக்கிறார். இந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வரவேற்று ஏராளமான பேனர்களும் அதே போன்று கட் அவுட்டுகளும் அதிமுகவுடைய கொடி கம்பங்களும் அதே போன்ற கழகத்தினுடைய கொடிகளும் சாலையினுடைய ஓரணங்களாக வைக்கப்பட்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எழுச்சி உரை ஆற்ற இருக்கக்கூடிய இந்த பகுதியில பச்சை பசேல் என்று வாழை மரங்கள் குலைகளோடு தொங்கவிடப்பட்டிருக்கிறது. பாக்கு மரங்களும் பாக்கு குலைகளும் அதே போன்று பச்சை பசேல் என்று தோரண வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரங்கத்திற்குள்ளே பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோருடைய பேனர்கள் பிரம்மாண்டமான முறையில் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகையொட்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடுவதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இங்கே அமர்வதற்கும் அதே போன்று இந்த பகுதியிலே வந்து குடிநீர் குடிப்பதற்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை உபகரணங்கள் அனைத்துமே தயார் நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே 190 சட்டமன்ற தொகுதிகளிலே பல கோடி மக்களை நேரிலே சந்தித்திருக்கிறார். ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், விவசாயிகள், நெசவாளிகள், கைத்தறி நெசவாளிகள், விசைத்தறி நெசவாளிகள், மீனவர்கள், உப்பள தொழிலாளர்கள், அதே போன்று கட்டுமான தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் என பல்வேறு கோரிக்கைகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று தேர்தல் என்று வந்துவிட்டாலே களத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே அதற்கான ஏற்பாடுகளை முன்னின்று நடத்தும். ஏற்கனவே விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு விருப்ப மனுக்கள் நேர்காணல் நடத்தப்பட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நேரடியாக சென்று களத்திலே கோரிக்கைகளை எல்லாம் கேட்டு பெற்று இன்றைக்கு முதற்கட்டமாக 3 அறிக்கைகள் மக்களுக்காக விடப்பட்டிருக்கிறது. மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கான ஒரு இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மாவாக இருக்கட்டும், பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இருக்கட்டும், மக்களுக்காகவே இந்த இயக்கம் மாபெரும் சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 2.5 கோடி தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில எழுச்சூரை ஆற்ற வரவிருக்கிறார். அதற்கான பிரம்மாண்டமான முறையில ஏற்பாடுகள் தயாராகி இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஈரோடு இந்த புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஏ.கே. செல்வராஜ், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமணிதரன், EMR ராஜா, அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் இருக்கக்கூடிய சசி பிரபு, அதே போன்று மாவட்டத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் இருக்கக்கூடிய கருத்திருமன், இந்த பகுதியில் எம்ஜிஆருடைய மன்ற துணை செயலாளர் இருக்கக்கூடிய மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் இருக்கக்கூடிய முருகப்பிரகாஷ் என ஏராளமானோர் வருகை தந்து தற்போது ஏற்பாடுகள் தயாராகி வருகிற அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். 2026 தீய சக்தி திமுகவை இந்த அரியணையிலே இருந்து அகற்றிவிட்டு மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிவிட்டு ஆளுகிற திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மக்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எழுச்சியோடு அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து செல்லுகிற இடங்களில் எல்லாம் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை ஆவலை மக்கள் உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். அதே போன்று நாளைய தினம் பவானி சட்டமன்ற தொகுதியிலும் அதே போன்று பெருந்துறை சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளவிருப்பது குறிப்பாக
குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் இந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதி 191வது சட்டமன்ற தொகுதி, பெருந்துறை, பவானி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் எழுச்சி உரை முடிகிற பொழுது 193 சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். நாளைய தினம் அந்த 2 சட்டமன்ற தொகுதியிலே மிக எழுச்சியோடு நடைபெறவிருக்கிறது. இன்றைக்கு இந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில மிக பிரம்மாண்டமான முறையிலே தோரண வாயில்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா, பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதே போன்று பேரறிஞர் அண்ணா என பிரம்மாண்டமான அவர்களுடைய பதாதைகளும் அதே போன்று கட்டவுட்டுகளும் இந்த அரங்கம் முழுவதுமாக அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.